ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எவ்ரி வீக் எப்போவுமே கோல்டு மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுடைய மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, நம்மளோட அனலைசிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கண்டினியூவாக என்னோட கோல்டு அனலைசிஸ் வீடியோவை பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கீங்க, என்னோட கோல்டு வீடியோ அனலைசிஸ்க்கு எடிட் பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கீங்க. இது வரைக்கும் நான் கொடுத்த கோல்டு வீடியோ அனலைசிஸ் எப்படி உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா நான் மோர் தென் ஒரு 20+ வீடியோஸுக்கு மேலே நிறையவே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு 6 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 25+ வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த 6 மாசத்துலேயும் நான் சொன்னது என்ன நடந்திருக்கு, உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் அப்ரோச் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ, நடந்திருக்கு, நடக்கலை. ஏன்னா இது வந்து நம்மளுடைய கோல்டு அனலிசிஸை பார்க்குற நியூ வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே, வெல், இப்போ போன வீக் நான் என்ன சொல்லியிருந்தேங்கிறத ஒரு ஸ்மால் வியூ பார்த்துட்டு இந்த வீக் மார்க்கெட் எப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் இட் கம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா போன வீக் நான் என்ன உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்க்க போனால், போன வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வரும், வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் கீழே வரவே இல்லை, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நான் மேலே போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டாப் லாஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸை வந்து இந்த லைனுக்கு கீழே வச்சுட்டு மற்றபடி ஒன்லி நான் பை சைடு மட்டும் தான் போனேன். ரிஸ்க்கை எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கம்மி பண்ணேன். ஸோ பை சைட் போயிட்டு மோர் தென் ஒரு $2000 நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட அப்ரோச் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மார்க்கெட் வந்து கிளியராக அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் நாம கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. கிளியராக அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், முதல்ல மார்க்கெட் இங்கே வந்துட்டு போகும்னு சொன்னீங்க, பட் இப்போ கிளியர் ஸ்ட்ரக்சராக இருக்கீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ், ஃபர்ஸ்ட் அதுக்கான வியூ உங்களுக்கு காமிச்சிட்டேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நான் இப்போ இருக்கிறது 4 ஹவரோட டைம் ஃப்ரேம். மார்க்கெட் அழகாக என்ன பண்ணுது, ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுது, மேலே போயிருக்கு. அப்போது கிளியரான அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, ஒரு ஈக்குவலான ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு மார்க்கெட் அழகாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மேலே போய்கிட்டு இருக்கு. அப்போது நான் வந்து முதல்ல போன வீக் சொன்ன லெவல் என்னன்னா 2731 லெவலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே விழுவும். எதுக்காக கீழே விழுவும் அப்படின்னு சொன்னா கரெக்ஷனுக்காக கீழே விழுவும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நம்மளோட லெவல் அப்படியே சேஞ்ச் ஆகுது. போன வீக் நான் ஒன்று சொன்னேன், இந்த வீக் நான் சேஞ்ச் ஆகுனா மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுறதுனால. ஸோ இப்போ என்ன ஆக போகுது, மார்க்கெட் எந்த லெவலில் டாமினேட் பண்ணால் மார்க்கெட் கீழே வரும், எதுக்காக கீழே வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் நம்ம பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே நான் வரைஞ்சிருக்கேன் நேமா லோ, இந்த லோ இருக்குதுங்களா, இது வந்து இப்போ இந்த இடமா மாறுது, அதாவது 2834. இப்போ நான் இந்த லெவலில் வைக்கிறேன். இப்போ நமக்கு இந்த லெவல் தேவை இல்லை, ஸோ அதனால் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான லெவல்ஸை நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி லோ கிடைச்சாச்சு. எனக்கு ஸ்விங் லோ எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, இங்கே எனக்கு இருக்குது. எதனால அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளிப் நடந்ததுனால எனக்கு ஸ்விங் லோ கிடைச்சிச்சு. இந்த மொமெண்டம் ஃபுல்லாகவே இம்பல்ஸாக தான் என்ன இருந்து. எனக்கு எப்போ ஸ்விங் ஹை கிடைக்குதோ அப்புறம் மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா ரீடெஸ்ட்டுக்கு எடுக்கோங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு ஸ்விங் ஹை எப்போ கிடைக்கணும் அப்படின்னா இந்த லெவல் பிரேக் டவுன் பண்ணணும், அதாவது 2834 இருக்குல்ல, இதை பிரேக் டவுன் பண்ணாதான் மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு ரீடெஸ்ட் எடுக்க போது ரீடெஸ்ட்மெண்ட் லெவலில் நான் இப்போ பார்க்க முடியாது. எப்போ இங்கேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே உடச்சி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஸ்விங் ஹை மேலே கன்ஃபார்ம் ஆகும். உடனே என்ன பண்ணுவேன், ஸ்விங் லோலேருந்து எப்போ எனக்கு லோ பிரேக் டவுன் ஆகுதோ அந்த லாங் லாஸ்டிக் ஹையை நான் ஸ்விங் ஹையாக இருப்பேன். என்னோட ரீடெஸ்ட்மெண்ட் ஏரியாவை நோட் டவுன் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் ஆகிறது வரைக்கும் மார்க்கெட் கீழே விழுவும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவேன். அப்போது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிற இடம்னா எனக்கு ஸ்விங் ஹையாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் ட்ராவல் பண்ண போனேன், இந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு நான் மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது மார்க்கெட்டு இந்த லெவலில் இருக்குமா, இப்போ இந்த லெவலில் டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா மேலே போய்கிட்டு இருக்குன்னா
சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதாவது 2835 லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எங்கே போக சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா மேலே போகிறதும் சான்சஸ் அதிகமாக இருக்கு. எப்போ இந்த லெவலில் உங்களுக்காக மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணுதோ அப்போதான் படன்னு என்ன ஆகலாம், கீழே விழுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பிரேக் டவுன் சொல்றோம்னா 4 hour டைம் ஃப்ரேம்ல இருக்கும், 4 hour லோவாக இருக்குன்னா இன்னும் 4 hour கேண்டல் அக்ரெசிவாக என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டாலே செல்லுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதுக்காக அப்படின்னா நான் சொன்னேன், இந்த லோ டு இந்த ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து இப்போ எனக்கு தெரியல சீரியஸா. ஏன்னா எனக்கு ஸ்விங் ஹை கிடைக்கல. எனக்கு ஸ்விங் ஹை எனக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னா எனக்கு ஸ்விங் ஹை கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம இன்னுமே ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்ல முடியாது. அது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுதான் சான்சஸ் இருக்கு அப்படின்னா மேலே போக தான் சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட்டே மேலே போக சான்சஸ் இருக்கு, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 hour லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு மார்க்கெட்டை செக் பண்ணப்பேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:43. நல்லா படிங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:43. ஏன்னா இந்த வீடியோ அப்டேட் ஆகிறதுக்கு எப்படி ஈவினிங் ஆயிடும். டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன்ஸ், எடிட் பண்ணணும். இட்ஸ் டேக்கிங் த டிலே. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ இதாக இருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அழகாக என்ன ஆகிட்டு இருக்கு, மேலே தான் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து மேலே போயிடுங்கிறத எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக ஒன்று சொல்ல பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னா இந்த ஸ்விங் லோவாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்க கிளியராக அப்ரோச் பண்ணி மார்க்கெட்டு நீட்டாக என்ன பண்ணியிருக்குன்னா மேலே போய்கிட்டு இருக்குமா. ஓகே, இப்போ வரைக்கும் அழகாக மேலே போய்கிட்டு இருக்கு, ரைட்டா? இப்போ நான் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ முடியாது. நான் எந்தெந்த இடத்துல ட்ரேட்ஸுக்கான எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கலாம் அப்படின்னா ஒன்று இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது மார்க்கெட். இப்போ நான் 1 hour இருக்கேன், 50 minutes மார்க்கெட் என்ன ஆகணும், இந்த மாதிரி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் ஸ்ட்ரெச்சஸ் ஷிஃப்ட் கொடுக்குது அப்படின்னா லெட்ஸ் டேக் எ ட்ரேட். ஆனால் ஸ்டாப்லாஸ் லோக்கு கீழே காமிச்சோம். இதுதான் உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் ஏரியாவாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் என்ன ஆகலாம் அப்படின்னா ட்ரெண்டை மாற்றி அமைக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நம்பர் 1. அப்போது நான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் ட்ரேட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ரீட்ரேஸ்ட் ஏரியா, அப்படி இல்லாட்டி இந்த ஸ்விங் லோவில் ப்ராபபிலிட்டி செட்டப் கிடைச்சா பை. அப்படி இல்லையா இந்த இடத்துல பை. ஸோ 3 இடத்துல பைக்கான சான்சஸ் இருக்கு. இந்த இடத்த நான் 4 hours உடைச்சிட்டா என்ன பண்ணேன், ரீடெஸ்ட்டுக்காக வரும். டோட்டலாக மார்க்கெட் என்ன ஆகலாம்னா செல் ட்ரெண்டுக்கு மாறலாம். எதுக்காகனா ரீடெஸ்ட்டுக்காக வருது. அதை புரிஞ்சு செல் ட்ரெண்டுக்கு ஒரு 2 days வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அதை விட்டுட்டு நான் இப்போயே நான் செல்லு போனால் போகக்கூடாது. நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னன்னா மேலே போகிற மார்க்கெட்டில் போயிட்டு செல் அடிக்கிறது, மார்க்கெட் கீழே வரும். அதனால தான் கோல்டு மார்க்கெட் உங்கள் எல்லாருமே வச்சு செய்யுது. ஸோ அப்படி நினைக்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு ட்ரேட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இங்கே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பாருங்க பைக்கான சான்சஸ் இங்கே, அப்படி இல்லாட்டி இந்த லோ லெவலில், ரைட்டுங்களா? அதை தாண்டி இந்த லோ லெவலில். ஏன்னா இந்த 3 இடமும்னா உங்களுக்கான ரெஸ்பெக்டிங் லெவலாக இப்போதைக்கு ரெஸ்பான்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதர்வைஸ் இப்போதைக்கு ரெஸ்பான்சிங் லெவல் இல்லை அப்படிங்க. இல்லை ப்ரோ நான் இப்போ ட்ரேட் எடுக்க போனேன் அப்படின்னா ஸோ ரிஸ்க் இஸ் யுவர்ஸ். அதாவது உங்களோட ரிஸ்க் தான். சரி நான் ட்ரேட் எடுத்தேனா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதையுமே நான் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன். இப்போது நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க டைம் வந்து சொன்னேன். ஸோ 12:40 கிட்ட சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா? ஸோ இப்போது நம்மளோட டீமோட அனலைசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:57 நம்ம டீம் கொடுத்துருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், இந்த லோ லெவலில் தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அனலைசிஸாக நம்ம கொடுத்துருந்தது. மார்க்கெட் இப்போ வரைக்கும் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரீச் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. இப்படி தான் வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணி இந்த அனலைசிஸ் கொடுத்தோம். நம்ம ட்ரேட் எடுத்தோமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகும். அப்சுவலி நாங்கள் ட்ரேட் எடுத்தோம். ஸோ இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 869 இன்னைக்கு மட்டும் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஒன்லி ஃபார் கோல்டில் பை மட்டும் தான், நான் வேறு எதுவுமே எடுக்கல. ஒன்லி ஃபார் கோல்டில் பை. பிகாஸ் ஆஃப் எனக்கு ட்ரெண்ட் தெரியும், மார்க்கெட்டோட அப்ரோச் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத டிசைட் பண்ணோம். அதை பேஸாக வச்சு நான் பைக் பொசிஷன் எடுத்தேன். இன்னைக்கு நியர் than 1% கிட்ட நான் வந்துட்டேன், ரைட்டுங்களா? ஸோ மார்க்கெட்டை இப்படி தான் வேலிடேட் பண்ணி மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட்டோட பிளான் என்னன்னா இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. காலையில் 8 மணிக்கு வந்தது, நான் 12:30க்கு 1 மணிக்கு ஷூட்டை முடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை ரீச் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து நைட்டு ஒரு 8 மணி ஆகிடுச்சு. சீரியஸாக அதுதான் வந்து உண்மை. ஸோ அதை நான் வந்து இந்த உண்மைத்தன்மையை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய இது பண்ணேன். பட் நாங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு டீச் பண்ணேன். இந்த வீக் நான் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். இல்லை எனக்கு டெய்லி அனலைசிஸ் வேணும் ப்ரோ, நீங்கள் போடுற டெய்லி அனலைசிஸை எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் கம்பல்சரி நான் டெய்லி அனலைசிஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால்
நான் டெய்லி அனலைசிஸ் கொடுத்து அதை ஷூட் முடிச்சு அதை எடிட் பண்ணி உங்களுக்கு ரீச் ஆகிறது கண்டிப்பா டைம் ஆகும். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், கண்டிப்பா இட்ஸ் டேக்கிங் த டைம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடியலாம்னு நாங்க பாக்குறோம். டெய்லி அனலைசிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கோல்டன் அனலைசிஸ் எப்படி இருக்கணும் அதை தாண்டி டெய்லி அனலைசிஸ் கமெண்ட் போடுங்க. எந்த அளவுக்கு நீங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவா டெய்லி அனலைசிஸ் கேட்குறீங்களோ, எங்களோட அனலைசிஸை நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்ற பார்த்து கண்டிப்பா உங்களுக்கான டெய்லி அனலைசிஸ் நாங்க போஸ்ட் பண்றோம். எனவே அண்டில் தென் பை பை, see you all.